வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலையே ஹெர்பல் ஹேர் ஆயில், அதாவது முடி கொட்டுற பிரச்சனைக்கெலாம் ஒரு சூப்பரான சொல்யூஷனுங்க இது சூப்பரான தலைக்கு தேவையான தைலம் ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை சூப்பராக ஸ்டாப் ஆகும். கண்டிப்பாக முடி இந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால கொட்டவே கொட்டாது. முடி நல்லா நம்ம பாடி ஹீட்னால தான் முடி நிறையா கொட்டுது. ஸோ பாடி ஹீட் ஆகலை அப்படின்னா முடி கண்டிப்பாக கொட்டாது. ஸோ இதில் எல்லாமே குளிர்ச்சியான பொருள்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக முடி கொட்டாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பனிக்கு கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே கட்டி மாதிரி அப்படியே அந்த பேக்கெட்லேயே வச்சதுனால அப்படியே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆலுவேரா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ எனக்கு இப்படி தான் கிடைச்சிது. ஸோ ஒரு 10 பூ எடுத்திருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அவுரி இலைன்னு சொல்லுவாங்க, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அடுத்து இது ஹென்னா பவுட்ரு, மருதாணி பவுட்ரு. இதுவும் ஒரு 5 டீஸ்பூன், இது ஒரு 5 டீஸ்பூனு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. இது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி நம்ம எல்லா வயக்காட்டில் வரப்புல இப்போ எல்லா பக்கமும் கிடைக்குது. இது நல்லா முடியை கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை, உங்களுக்கு நல்ல இதில் கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்க்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராமுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி கொட்டாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஷைனியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தை ஒரு 100 கிராம் வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம 1 லிட்டர் எண்ணெய் சேர்க்கறதுனால ஒரு 100 கிராம் வெந்தயம் இது கரெக்டாக இருக்கும், நல்லா ஊறி இருக்கு. அடுத்து முழுநெல்லிக்காய். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலேயே இருக்கும். நம்ம இதுலேருந்து ஒரு 6 பழம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் உங்களுக்கு, அவுரி இலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் பொடியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படிங்கிறவங்க கரிசலாங்கண்ணி பொடியும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ண எண்ணெயில் இந்த மாதிரி பொடிங்களை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். அடுத்தது எனக்கு இங்கே மருதாணி கிடைக்கல. ஸோ நான் இருக்கிற இடத்துல கிடைக்காதனால இது மருதாணி பயோ ஆர்கானிக்ல ஹென்னா பவுடர் வாங்கிக்கிட்டேன். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது அமேசான்ல லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ரிசல்ட்டு. அடுத்தது செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது. செம்பருத்தி பூ பொடின்னு சொல்லியே விற்கிறாங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்திருக்கேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அதெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தாச்சு. அடுத்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு 2-3 பொருள் மட்டும் தான் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். வெந்தயம், கத்தாழை, செம்பருத்தி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னரு. இது எல்லாமே நம்ம சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும் பெனிஃபிட்ஸு. பாடி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு, ரொம்ப பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னா முடி கண்டிப்பாக கொட்டுங்க. ஸோ பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே முடி நல்லா வளரும். கத்தாழை ஒரு நல்ல கண்டிஷ்னர், நல்லா ஷைனியாக இருக்கும் நம்ம முடி. ஸோ நம்ம சேர்க்குற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையானது, அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. என்னென்னா மழை காலம் குளிர்காலம் அதிகமாக இருக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் தடவினா போதும். மற்ற எல்லா நாளும் தடவணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே பெரிய நெல்லிக்காய் எல்லா சீசன்லையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கிது. ஸோ பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஆக்சுவலி கரிசலாங்கண்ணிக்கு கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கையாந்திரன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம சேர்த்து செய்யும் போது சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம முடிக்கும். எனக்கு ஆக்சுவலி நிறையா முடி கொட்டுற பிரச்சனை இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப தான் நம்ம பாடி எந்த அளவுக்கு கூலாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி கொட்டாது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக ஒரு ஆயிலை ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு ரெகுலராக அப்ளை பண்ணுற பட்சத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது அவுரி பொடி, இண்டிகோ பொடின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே கிடைக்கிது. ஸோ இண்டிகோ பொடி ரொம்ப முடியை கருமையாக்குறதுல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் எனக்கு மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஸோ அதனால் நான் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் அமேசான்லேயே கிடைக்கிது, ரொம்ப நல்லா இருக்குது அதோட ரிசல்ட்டு. இதுக்கு கண்டிப்பாக மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் கண்டிப்பாக மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் குக்கிங்க்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்லி அதுவே வந்துடுச்சுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கலவையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். பாட்டில் ஆயில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இவ்வளோ வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி வெந்தயத்தை நம்ம தண்ணி தெளித்து அரைக்கும் போது இந்த மாதிரி தான் பொதுன்னு வரும். ஸோ அது வந்து ஒன்றும் உங்களுக்கு இது கிடையாது. ஸோ இந்த 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 கிராம் வெந்தயம் வந்து தாராளமாக கரெக்டாக இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எண்ணெயை ரொம்ப கொதிக்க விட்டு இதை வந்து போடக்கூடாது. ஏன்னா அப்படி போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி காரல் வாடை வந்துடும். ஸோ எண்ணெயை போட்டு லைட்டாக சூடாகும் போது இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது அந்த பபுள்ஸ் எல்லாம் எப்போ வந்து அடங்குதோ அப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த எண்ணெய் ரெடி ஆன உடனேயே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 நாள் இந்த எண்ணெயை வந்து செட் பண்ண விட்டுறணும். செட் பண்ண விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயை டேரெக்டாகவே நம்ம வந்து குளிச்சுட்டு தலையை முடியை காய வச்சுட்டு அப்படியே எண்ணெயை வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். சில பேருக்கு அது வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு ஷாம்பு வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து இதெல்லாம் போட்டிருக்கோமே, ஸ்மெல் ஏதாவது இருக்குமானா சான்ஸே இல்லைங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதோட அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து தலையில் அப்ளை பண்ணும்போதே முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக வளரும். முடி கொட்டாது. அதுக்கு நான் கேரண்டிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்ல பபிள்ஸ் வந்து அந்த நம்ம சேர்த்த அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே கொதிச்சு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே தங்கி மொறுன்னு ஆகிடும். அதாவது நீங்கள் கேட்கலாம், எண்ணெயை வந்து இப்படி போட்டு இப்படி கொதிக்க விட்டுட்டு இதை வந்து யூஸ் பண்ணால் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு. ஏன்னா நம்ம எண்ணெயை வந்து ஒரு டைம் தான் இந்த பொருளெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதோட சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் இந்த எண்ணெயை நம்ம சூடு பண்ண போகிறது கிடையாது. அதனால் தாராளமாக அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தெளிஞ்சு அப்படியே நிற்குங்க. அப்படியே விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து வடிகட்டி இந்த எண்ணெயை வந்து நான் எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து எடுத்து ஒரு கண்டெய்னர்லையோ இல்லை பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் எதுலையோ, ஆனால் சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்படியே ஊற்றி ஒரு 10 நாள் வச்சுடுங்க. வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பி நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த எண்ணெயோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். இதோட வாசனையும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கருவேப்பிலை, இந்த கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி நிறைய மூலிகையான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் எண்ணெய். இது வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மேக்ஸிமம் ரெகுலராக நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறீங்க, இல்லை கொஞ்ச நாள் கேப் விட்டு பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த எண்ணெய் வந்து நமக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் வரைக்கும் வரும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயை வந்து இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுக்கணும். நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து தலை சிவிப்பேன். உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாக்குமே இந்த எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பாவோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அடர்த்தியாக இருக்கும், நல்லா நீளமாகவும் இருக்கும். நான் இத்தனைக்கு கட் பண்ணி விட்டுறது. ஸோ வந்து பார்த்திங்க அப்போயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்னோடய ஹேருங்க. எனக்கு முன்னாடி நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இது அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடியோட க்ரோத் நல்லா இருக்குது. நல்லா வளருது முடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மெயினாக நான் இன்னொன்று சொல்லணுங்க, ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை 1 வாரம் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கக்கூடாதுங்க. குறைஞ்சது ஒரு 3-4 மாதமாவது யூஸ் பண்ணணுங்க. அப்போ தாங்க நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இதை நான் வந்து மெயினாக இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன்.